உங்க நேமுக்கு முன்னாடி QAன்னு சொல்லிட்டு நேம் ரீநேம் பண்ணுங்க. லக்ஷ்மி அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. பிரதர், இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். என்ன பண்ணணுங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே, ஷூர். இப்போ புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஆமாம் பிரதர். ஓகே, ஷூர். இப்போ இந்த இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஆஹ், இந்த இந்த பிசினஸ் எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஃப்ளோவை வந்து அப்சர்வ் பண்ணுங்க. புதுசா ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே சொல்றேன். இங்க வந்து டெய்லியுமே வந்து 8 to 9 ட்ரைனிங் நடக்கும், லைவ் ட்ரைனிங் நடக்கும். அந்த 8 to 9 1 hour ட்ரைனிங் அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் நீங்க ஃபோன் கையில வச்சிருக்க போறீங்க. அந்த டைம்ல அந்த மீட்டிங்கை ஜாயின் பண்ணி மீட்டிங்கை கேளுங்க. மீட்டிங்கை வந்து காது கொடுத்து கேளுங்க. ஒவ்வொரு நாளும் கேளுங்க. அந்த 1 மணி நேரம் அந்த ட்ரைனிங் 8 to 9 அட்டன் பண்றதே 1 மணி நேரம் ட்ரைனிங், 1 மணி நேரம் அந்த வெஸ்டேஜ்க்காக டைம், உங்க டைமை கொடுத்த மாதிரி, வேலை செஞ்ச மாதிரி. நீங்க டெய்லி டெய்லி கேட்க கேட்க தான் இந்த பிசினஸ் பத்திய ஒரு எண்ணம், இந்த பிசினஸை பத்தி யோசிப்பீங்க. சும்மா ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வேலை உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களோட டே டு டே லைஃப்ல வந்து அப்படியே மறந்துடுவீங்க. உங்களை வந்து அப்படியே வந்து அது வந்து டிரைவ் பண்ணி உங்களோட லைஃப் வந்து டிரைவ் பண்ணி கொண்டு போய் இந்த பிசினஸ்க்குள்ள வர மாட்டேங்க. அப்ப இந்த பிசினஸ்க்கான டைம் கொடுக்கும்போது அந்த பிசினஸ் பத்தி யோசிப்பீங்க. இந்த பிசினஸ்ல ஏதாவது பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்ப இவங்க பண்றாங்க, இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க, நம்ம எதுவும் பண்ண மாட்டேங்கிறோம், இல்ல நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐடியாவுமே இந்த ட்ரைனிங்ல தான் வரும். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இந்த டெய்லியுமே 8 to 9 ட்ரைனிங் பார்க்கணும். இந்த ட்ரைனிங்கை பார்த்தீங்கன்னாவே போதும். பண்ணவே வேண்டாம், நான் பண்ணவே முடியாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, என்னாலலாம் பண்ண முடியுமா, என்னாலலாம் வந்து பேச முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ பேர் இங்கே சாதிச்சிருக்காங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது டெய்லி 8 to 9 ட்ரைனிங், லைவ் ட்ரைனிங். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் மிஸ் பண்ணக்கூடாது. 8 to 9 ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு 7:50 உங்கள் ஃபோனில். இப்போ நான் வந்து இது சொல்றது, நிறைய பேர் அலாரம் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு டேட்ல இப்போ யாராவது வைக்காம இருந்தீங்கன்னா கூட இப்போ வச்சிருங்க. உடனே கூட மினிமைஸ் பண்ணி 7:50 உங்க போன்ல 7:50 எவ்ரிடே அலாரம், எவ்ரிடே 7:50 அலாரம் அடிக்கணும் உங்க போன்ல. அலாரம் அடிச்ச உடனே அலாரம் ஆஃப் பண்ணிட்டு இன்னைக்கான ட்ரைனிங் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணணும். எவ்ரிடே அலாரம் இருக்கணும். அந்த அலாரத்தை லைஃப் டைம் ஆஃப் பண்ணவே கூடாது. ஓகேவா? அலாரம் எப்பயுமே உங்க லைஃப் உங்க போன்ல இருக்கு. என் போன்ல 10 அலாரம் வச்சிருப்பேன். 10 டைமுக்கு அடிச்சுட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு. போன்ல கால் ஒரு நாளைக்கு வரதை விட அலாரம் தான் அடிச்சுட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மீட்டிங்க்கும் அலாரம் வச்சிருப்பேன். என்னோட ஷெடியூலே அதுதான். ஏன்னா அதுதான் நம்மளோட லைஃபே. அது எவ்வளவு நாள் பார்க்கணும்னா, நமக்கு எவ்வளவு நாள் வெஸ்டேஜ்ல இருந்து காசு வேணும்னு நினைக்கிறீங்களோ, வெஸ்டேஜ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா, காசு வரணும்னு நினைக்கிறீங்களா, நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். அது வந்து உங்களை நீங்க மறக்க மாட்டீங்க. நானும் மீட்டிங் 7 மணி 8 மணி அப்படின்னா 7 மணில இருந்தே நான் மீட்டிங் ரெடியா தான் இருப்பேன். அலாரம் இருந்தாலுமே அடிக்கும். அடிச்ச உடனே நம்ம ஓபன் பண்ணணும், மீட்டிங்க வரணும் அப்படிங்கிறது ஒரு எனக்கு அந்த ஒரு இது. அது மாதிரி எல்லாருமே அந்த அலாரம் வந்து அடுத்து செட் பண்ணிக்கோங்க. ஒண்ணு. அடுத்து, இந்த நீங்க எப்படி LTP பாத்தீங்களோ, அது ரெக்கார்டட் வீடியோ. இது இப்ப நம்ம பேசுறது லைவ் மீட்டிங். லைவா இன்னைக்கு உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், ஜனவரி 15th. LTP வந்து பாத்தீங்கன்னா லைவ் ரெக்கார்டட். அந்த மாதிரியே LTP வந்து அந்த வெஸ்டேஜோட பிளானை எக்ஸ்பிளைன் பண்றது, இன்கம் பிளானு, இன்கம் சம்பாதிக்கிறது. அந்த மாதிரி ரெக்கார்டட் வீடியோவே நம்ம டீம்ல வந்து பைலட் பேட்ச் 1 2 3 இருக்கு. அது இல்லாம ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரெக்கார்டட் ட்ரைனிங் வந்து ஒரு 5 6 ட்ரைனிங் மாடியூல் இருக்கு. அதுவும் ட்ரைனிங் தான். அதுவும் வந்து ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம், உங்களுக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் அதெல்லாம் வந்து பாருங்க. இன்னும் இந்த பிசினஸ் ரிலேட்டடா, பிசினஸை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ பைலட் பேட்ச் 1 2 3 ஃப்ரீயா இருக்கும்போது பாத்துருங்க. அது இல்லாம இந்த ரெக்கார்டட் வீடியோவும் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் கேட்டு வாங்கி பாருங்க. அப்புறம் டெய்லி 8 to 9 ட்ரைனிங் டெய்லி வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். நீங்க எடுத்த உடனே இன்வைட் பண்ணக்கூடாது. எடுத்த உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூப்பிடலாமா, யாருக்காவது இதை பத்தி சொல்லாம நம்ம சேர்ந்தாச்சு, அதை தப்பு பண்ணாதீங்க. கத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். இது என்ன ஓகே, என்ன பண்றாங்க அப்படிங்கறது கத்துக்கோங்க. தலையும் புரியாம வாழும் புரியாம ஓகே ஆள் சேர்த்துறதா, ஓகே ரெஃபர் பண்ணி விடணுமா, இதுக்குள்ள சேர்த்து விட்டா முடிஞ்சா, அப்படி கிடையாதுங்க. அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க வந்து பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? பட் வந்து அதுல நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, நிறைய வந்து நுணுக்கங்கள் இருக்குல்ல. அந்த மாதிரிதான் இது எப்படி ஹேண்டில் பண்ணும், அவங்கள்ட்ட எப்படி அப்ரோச் பண்ணும், என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் இப்ப இன்னைக்கு வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு ஜாயின் பண்ணதான் நினைச்சுக்கோங்க. சேர்ந்தாச்சு, ஐடி போட்டாச்சு. ஓகேவா? இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு சேர்ந்ததா நினைச்சிட்டு 1 வீக் அப்புறம் இன்வைட் பண்ணுங்க, 1 மந்த்துக்கு அப்புறம் இன்வைட் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு பொறுமையா இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு பிளான் பண்ணி நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ, எக்ஸிக்யூட் பண்றீங்களோ, உங்க வேலையை ஆரம்பிக்கிறீங்களோ, அவ்வளவு சீக்கிரம் நீங்க இந்த பிசினஸ் விட்டு போக மாட்டீங்க. சீக்கிரமா சக்சஸ் பண்ணுவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாயின் பண்ணிட்டு லேட்டா வேலையை, அதாவது இன்விடேஷனை தொடங்குறீங்களோ, இன்விடேஷனை தான் சொல்றேன். நீங்க வேலைங்கிறது, நீங்க ஜாயின் பண்ண உடனே ட்ரைனிங் பாக்குறீங்க, நிறைய லேர்ன் பண்றீங்க, வீடியோஸ் பாக்குறீங்க, எல்லாமே உங்க டைமை வந்து வெஸ்டேஜ் கொடுக்குறீங்க. வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகேவா? நம்ம இன்வைட் பண்ணி ஆளை சேர்த்தனாதான் வேலைன்னு நினைக்கிறீங்க. சேர்த்தனாதான் கவுண்ட், அதுதான் நம்மளோட வேலை. அப்படி கிடையாது.
நம்ம இதை பத்தி லேர்ன் பண்றோம்ல. நீங்க ஒரு எம்என்சி கம்பெனில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, நான்லாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது 45 நாள் கிட்டத்தட்ட ட்ரைனிங் கொடுத்தாங்க. வெறும் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் ஃப்ளோர்லயே கூட்டிட்டு போய் உட்கார வச்சாங்க, கம்ப்யூட்டர் முன்னாடியே. அதுவும் உட்கார வைக்கல. 45 நாள் ட்ரைனிங் கொடுத்து டெஸ்ட் வச்சு அதெல்லாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ளோர்ல கூட்டிட்டு போய் அங்க நமக்கு முன்னாடி இருக்க சீனியர் பக்கத்துல 1 வீக் வந்து ஷேடோ ப்ராசஸ்ன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க நம்மளை பார்க்க வைப்பாங்க. 1 வீக் 10 டேஸ் வந்து அவங்க பண்றதை பார்ப்பாங்க. அவங்க ஒரு டைம் சொல்லி தருவாங்க. அவங்க என்ன பண்றாங்க, டெய்லியும் உட்காந்து அவங்க பின்னாடியே உட்காந்துட்டு இருக்கணும். அவங்க பிரேக் போகும்போது தான் நம்ம பிரேக் போகணும். அவங்க சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கணும். அது மாதிரி ஒரு அதுக்கப்புறம் நமக்குன்னு சிஸ்டம் அலாட் பண்ணுவாங்க. அதுல வந்து நம்ம மற்றவங்களோட டார்கெட்டை தாண்டி நமக்கு வெறும் 20% தான் டார்கெட். ஆல்ரெடி சீனியர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்றாங்க, என்டர் பண்றாங்கன்னா நமக்கு வந்து வெறும் 20 அக்கௌண்ட் தான் 1 வீக்குக்கு. அடுத்த வீக்ல 30ஆம் வரும், அதுக்கு அடுத்த வீக்ல 40ஆம் வரும், அடுத்த வீக்ல 60ஆம் ஆகும், 80ஆம் வரும். 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் 100%ன்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படிதாங்க இந்த பிசினஸ் கத்துக்கணும். இந்த பிசினஸ் வந்து அதே தான் இந்த பிசினஸ்லயும். அந்த எப்படி வந்து அந்த மாதிரி அப்படிதான் நான் இந்த பிசினஸை வந்து இங்க புதுசா உள்ள வரவங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க உள்ள ஜாயின் பண்ண உடனே நான் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவேன், ரிலேட்டிவ் கூப்பிடுவேன், நான் சொல்ல எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன்னு சொல்றாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வேகமா ஆளை வந்து சேர்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா பிசினஸ் விட்டே ஓடி போயிடுறாங்க. ஓகேவா? அந்த விஷயத்துல வந்து தெளிவா இருங்க. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ள நிறைய நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் பார்க்க வீடியோ பார்க்கும்போது நிறைய உங்களுக்குள்ள கொஸ்டின் வரும். உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் சரி, உங்களுக்குள்ள என்ன வந்து டவுட் வந்தாலும் சரி, தயங்காம யோசிக்காம உங்களுக்கு மேல மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ், அவங்க உங்களை யார் ஐடி போட்டு கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க என்ன லெவல்னு பாருங்க. அவங்களும் 5 8ல தான் இருக்காங்கன்னா ஓகே ஃபைன், நீங்க என்னை ஐடி போட்டாச்சு, உங்களுக்கு கீழே தான் நான் இருக்கேன். உங்களுக்கு மேல மேல அவங்களுக்கு மேல மேல யாரு பிரான்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க. யார் ஒருத்தர் இந்த பிசினஸ்ல சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, குறைஞ்சது பிரான்ஸ் டைரக்டர் அண்ட் எபோ லெவல்ல இருக்கிறவங்க கூட பேசுங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது. மேல அதுக்கு மேல பிரான்ஸ்க்கு மேல ஸ்டார், டைமண்ட், அந்த மாதிரி பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் கூட உங்களால பேச முடியுது. அவங்க அவங்க உங்களுக்கு மேல இருக்காங்க, அவங்க கூட உங்களால பேச முடியுது அப்படின்னா உங்களுக்கு நீங்க இன்னும் ரொம்ப லக்கி. நிறைய லேர்ன் பண்ணலாம், நிறைய ஈஸியா கத்துக்கலாம். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும். அவங்க ரொம்ப ஷார்ப்பா கரெக்டா சொல்லி தருவாங்க. இன்னும் பிகினிங்ல இருக்கிறவங்க அவங்களுமே என்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறதா சொல்லுவாங்க. அது சரியா தப்பான்னு தெரியாது. ஆனா பெரிய லீடர்ஸ் சரியான விஷயம் என்னவோ அதை கரெக்டா சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்ப எப்பயுமே வந்து நீங்க நீங்களும் இப்ப பாருங்க, நாளைக்கு நீங்க 5ல இருக்கிறீங்க, நீங்க 4 5 பேர் நாளைக்கு உங்களுக்கு கீழே சேர்த்தலாம், உங்களுக்கு கீழே வரலாம். நீங்க அவங்கள நீங்களே வச்சுட்டு சொல்லக்கூடாது. உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய நீங்க யார் கூட பேசுறீங்க அவங்க கூட இன்டராக்ட் பண்ண வைக்கணும். அவங்க கூட பேசணும். அவங்க என்ன டவுட் கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு கான்பிடண்டா தெரியுதுன்னா நீங்க சொல்லி தரலாம். இல்ல அவங்க வந்து அவங்க கூட பேசுறாங்க, அதை வந்து உங்க அப்ளைனும் வெல்கம் பண்றாருன்னா விட்டுறணும். அவங்க எவ்வளவு ஐடி போட்டுங்க, எவ்வளவு பேரை கொண்டு வரட்டும், எவ்வளவு பிவி கொடுக்கட்டும், எல்லாம் உங்களுக்கு தான் வரப்போகுது. ஐயோ நம்மள மீறி பேசுறாங்களே, நமக்கு மேல போய் பேசுறாங்களே, நம்மள்ட்ட பேச மாட்டேங்கிறாங்களே எல்லாம் நினைக்காதீங்க. அவங்க உங்களுக்கு கீழே தான் இருக்காங்க, உங்களுக்கு கீழே தான் ஐடி போட்டிருக்காங்க. அவங்க உலகத்துல எங்க வேணா போட்டு எவ்வளவு பிவி வேணா சேர்த்துட்டு நம்மள பேசவே இல்லை. எவ்வளவு பிவி கொடுத்தாலும் எவ்வளவு பேரை சேர்த்தனா எல்லாம் நமக்கு தான் வரப்போகுது. கவலையே படாதீங்க. ஓகேவா? ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் அதெல்லாம் உங்களுக்கு கீழே வந்துட்டாங்க. அவங்க போய் இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் சரி எல்லாமே உங்களால பார்க்க முடியும். அது மாதிரி வந்து நல்ல சரியான லீடரை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. சரியான ஒரு நல்ல ஒரு லீடரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பாதி வெற்றி. மீதி வெற்றி வந்து நீங்க வந்து பண்ணணும், உங்களோட முயற்சியில தான் இருக்கு. உங்களுக்கு சரியான டீம் கிடைச்சிருக்கு, சரியான ஒரு கம்பெனி இருக்கு, நீங்க முயற்சி பண்றதுக்கு ரெடி, உங்களுக்கு சொல்லி தராங்க கரெக்டா அப்படிங்கும்போது முயற்சி நீங்க வந்து லேர்ன் பண்ணி நீங்க உங்களுக்கு கொஞ்சம் அந்த பிசினஸ்ல வந்து டைம் இனிஷியலா நீங்க வந்து அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே கேட்கும்போது எல்லாமே ஓகே ஓகேன்னு தெரியும். நீங்க ஒருத்தரை போய் அப்ரோச் பண்ணும்போது அப்படியே தலைகீழா நீங்க என்ன அப்படியே வந்து ஆப்போசிட்டா நடக்கும். அங்க நீங்க எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும், அவங்க அவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் ஒன்றா இருக்கும். திரும்ப வந்து லீடர்கிட்ட ஷேர் பண்ணி அடுத்த ஆள்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணும், அடுத்த ஆள்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு 20ல இருந்து 50 பேரை இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிசினஸே புரியும். நீங்க இன்வைட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே எனக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க பிசினஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஒருத்தர் இன்வைட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு தான் தெரியும். ஆனா நீங்க போய் அடுத்தடுத்த நபர்கிட்ட பேசும்போது அப்பதான் நீங்க ரியலாவே பிசினஸவே கத்துக்குவீங்க. 30ல இருந்து ஒரு 50 பேர் வரைக்குமாவது இன்வைட் பண்ணீங்கன்னா தான் பிசினஸ் வந்து இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிசினஸோட ஒரு அளவுக்கு ஒரு பக்குவமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே.